ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொல்லையில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொல்லை. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, இந்த புதினா செடியை இங்கே ஊனி வைக்க. எந்த இடத்துலன்னா இந்த இடத்துல நம்ம ஊனி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த இப்படி க்ளீன் பண்ணிப்போம். இதை இப்படி எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி ஊனி வைக்கிறோம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஊனி வைக்கிறோம். கொஞ்சம் எட்டியே ஊனி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா பழைக்கும். இல்லைன்னா சாஞ்சி விழுந்துடும். சாஞ்சி விழுவாது, அழுவி போயிடும். அப்படியே நல்லா இறுக்கமாக அடியில் ஊனி வச்சுக்கோங்க. உடஞ்சி போயிட்டுனா இதாகாது. உடஞ்சி போயிட்டுனா இப்போ பழைக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஊனி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செடிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்ற போகிறோம். இந்த கப்பு கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம போவோம். எப்படி ஊற்றுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸுக்கு வந்தாச்சு. அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு இப்படி தெளித்து விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஈரப்பத்தம் இருக்கும். இப்போ இந்த ஓட்டெல்லாம் தெரியாத மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா அமுக்கி விட்டாச்சு. அது மேலே நல்லா அந்த இலையிலெல்லாம் படுற மாட்டம் இருக்கணும். இலை ஒன்று கூட இல்லைன்னா அப்புறம் பழைக்காது. அதனால தான் நாங்கள் இப்படி பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக அப்படி தண்ணி ஊற்றணும். அது அப்படியே உடஞ்சிடக்கூடாது. இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. கடைசியாக ஒரு வாட்டி இந்த கொல்லையை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த இடம் தான் நம்ம ஊனி வச்சது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.